வணக்கம் அன்புள்ளங்களே. பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புனா 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குறிப்பாக கன்னி ராசிக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்க புதன் அதிபதியாக கொண்டவங்க, நிறைந்த அறிவாளிகள். இப்போ அவங்களுக்கு கண்டக சனீஸ்வரர் காலமாக இருக்குது. கண்டக சனீஸ்வரர் காலமாக இருக்குது. இந்த காலம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வரக்கூடிய மார்ச் 6/3/2026 6/3/2026 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்திற்கு சனி பகவான் அடியெடுத்து வைக்கிறார். எப்படி வர்றாருன்னா, கண்டக சனீஸ்வரராக வர்றார். அந்த கண்டக சனீஸ்வரராக வர்ற காலம் 7ஆம் இடம்ங்கிறது கண்டக சனி சொல்லுவோம். குரு வீட்டில் சனி சஞ்சரிக்க போவதால், குரு வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்க போவதால் பயப்பட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்க கற்றுக்கணும். ஏன்னா ஆரோக்கிய தொல்லை பிரச்சனை வரலாம். இப்போ இந்த பீரியடில் என்னென்ன வரலாம்னா, ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம், மன குழப்பம் வரலாம், மன குழப்பம் ஏற்படலாம். அடுத்து நினைத்தபடி நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத ஒரு பிரச்சனைகள்லாம் வரலாம். உறவினர் பகை வரலாம், வீண் பழி வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். குறிப்பாக பெண்களுடைய உடல்நலில் கவனமாக இருக்கணும். பெண்களுடைய உடல்நலில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். எதையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். எதையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி சம்மந்தமான, அதாவது சர்ஜரி வர்ற அளவு கூட பிரச்சனைகள் வரலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இரவு பயணங்களையும் தேவையற்ற மன குழப்பங்களையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். இப்போ இப்போ மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, மாணவர்களுக்கு படிப்பில் சிறு மறதி வரும். ஆண்களுக்கு உடல்நல பிரச்சனை வரும், பெண்களுக்கும் உடல்நல பிரச்சனை வரும். ஆண்கள் குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். பெண்கள் சக தோழிகளிடம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொது வாழ்வில் இருக்கவங்க திடீர் பொறுப்பு ஏற்படும். பொது வாழ்வில், அதாவது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், பொது வாழ்வில் ஈடுபட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு திடீர் பொறுப்புகள் வர காலங்கள் அமையும். வரவுக்கு மீறிய செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். அதனால் சேமிக்கிற தன்மையை உருவாக்கணும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செய்ய எதுவும் முடியாது. குறிப்பாக திட்டமிட்டு செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் திட்டமிட்டு செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்களை செய்யணும். முடியாது, ஆனால் செய்ய பழகணும். இயர்லி மார்னிங், அதாவது விடிய காலையில் எந்திரிச்சு பழகணும். ஏன்னா உங்களுடைய தன்மை கன்னிராசி எப்படி இருப்பாங்கன்னா, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி படிப்பாங்க, ஆனால் பாஸ் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்தாங்கன்னா மார்க் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களுடைய லெத்தாலஜிக்கல்னால, அந்த அசதி தன்மையினால் அவங்களுக்கு தள்ளி போகும். அதனால் நல்ல மார்க் எடுக்கக்கூடியவங்க பாஸ் லெவலில் வந்துடுவாங்க. அதனால் கொஞ்சம் வெள்ளனாக எந்திரிச்சு பழகிட்டிங்கன்னா, மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு பழகிட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா சார், வெளிநாடு சென்று படிக்கலாமான்னா ஓரளவு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் தகுதியான அந்த அங்கீகாரம் பெற்ற உள்ளிடமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு போயிட்டு வரணும் மாணவர்களாக இருக்கவங்க. இப்போ வேலை சம்மந்தமாக வெளிநாடு போன விரும்புகிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிட்டு போகிறது நல்லது. புனித பயணங்கள் போகலாம்னா போகலாம். அதாவது புனித பயணங்கள், அதாவது காசி இந்த மாதிரி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் போகிறோம்னாலும் போகலாம். கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்தான் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். வீடு இடம் வாங்குறவங்க கொஞ்சம் கவனமாக வாங்கிக்கணும். குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவு உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வீண் விரயங்களை தவிர்த்துக்கணும். பெண்கள் உடல்நல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவினர்களிடையே பகை உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால் உருவாகாமல் பார்த்துக்கிறங்க. உறவினர்களிடையே பகை உருவாகாமல் பார்த்துக்கிறங்க. வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வச்சுக்கலாம். ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் போய் வழிபட்டுவாங்க. வரவுக்கு மீறி செலவுகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க. உடல்நிலை கவனமாக பார்த்துக்கிறங்க. இரவு பயணங்களை தவிர்த்துக்கிறங்க.
குறிப்பாக வந்து கூட்டு தொழிலில் இருக்கவங்க தன்னுடைய சக கூட்டாக இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க, விழிப்பாக பேசுங்க. திருமணம் இந்த காலங்களில் பண்ணலாம்னா தாராளமாக பண்ணலாம். இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புதிதாக கல்யாணமானவங்களும் விட்டு கொடுத்து போகணும். ஏற்கனவே கல்யாணமானவங்களும் விட்டு கொடுத்து போகணும். குழந்தை பேர் இல்லாதவங்க திருக்கருகாவூர், அதாவது தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் திருக்கருகாவூர், அங்கே கருணாரச்சாம்பி கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். திருக்கருகாவூரில் கருணாரச்சாம்பி கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் இந்த காலங்களில் உங்களுக்கு வந்து குழந்தை செல்வங்கள் பிறக்கான வாய்ப்புகள் அமையும். ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இந்த காலங்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அமைதி, பொறுமை, அதாவது இந்த காலங்களும் சரி, இந்த 2026-28 சரி, 28 to 30 சரி. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனீஸ்வரர் வரும். இப்போ கண்டக சனீஸ்வரர் வரப்போகுது. திருப்பி அடுத்து ஒரு 2.5 ஆண்டுகள், இது ஒரு 2.5 ஆண்டு, அடுத்து கண்டக சனீஸ்வரர் 2.5 ஆண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5 ஆண்டுகள். ஆனால் இனி வரும் காலங்கள் ஒரு 5 ஆண்டுகளே கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் தான். வண்டி வாகனங்களில், போகிற ஒரு இடத்துல, பழக்க வழக்கங்களில், நட்பு வட்டாரத்தில், குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருந்துட்டிங்கன்னா இந்த காலம் நல்லா தான் இருக்குது. விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க. விநாயகர் வழிபாடு, பக்கத்தில் பசுமாடு வந்தால் வாழைப்பழம் கொடுங்க, காக்கைக்கு சாதம் போட்டுவாங்க. நிச்சயம் வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்புகளில் அமையறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கினா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மன தைரியத்தோடு இருக்கணும். ஓகேங்களா? மேலும் அடியனிடம் ஜோதிடம் பார்க்க விருப்பப்படுறவங்க என்னுடைய கைபேசி செல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 97 91 29 54 33 9791295433 கைபேசி மூலமாக நீங்கள் வந்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்க பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஜோதிடர் கருகரப்பை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.